ஒன்றுபட்ட தமிழர்களாக தமிழினம் வீறு கொண்டு எழும் என்று வடமாகாண மீனவ பிரதிநிதி அன்னராசா இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் அவர் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்த கருத்தான தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் அது ஒரு பெட்டி மாற்றுகின்ற ஒரு சிலர் அது செயல் என்றும் அவர்கள் வரும் நாட்களில் அல்லது வரும் பொது தேர்தல்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதிரையை பிடிப்பதற்கான ஒரு செயற்பாடு என்றும் விமர்சித்திருந்தார். அதற்கு பதில் அளிக்கும் போது அன்னலிங்கம் அன்னராசா இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தின் ஊடாக தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு வீறு கொண்டு எழுவார்கள். அது இந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அது நிரூபிக்கப்படும் என்றும் வெளியில் நின்று யாரும் விமர்சிக்காமல் உள்ளே வந்து அதனை விமர்சியுங்கள் என்றும் பட்டி மாற்றுகிறார்களோ இல்லையோ என்பதை உள்ளே வந்து பாருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன் முழுமையான காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வடகிழக்கு மாகாணங்களிலே தற்பொழுது நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் என்ற சிவில் சமூக அமைப்புகள் எடுத்த முயற்சியிலே வடகிழக்கை பிரதிபடுத்துகின்ற தமிழர்களாக வாழ விரும்புபவர்களும் எங்களுடைய எதிர்கால வரலாற்றை கருத்தில் கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்ற தீர்மானத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இதிலே பல வாத பிரதிவாதங்களை வெளியிலே இருந்து வைக்கின்றார்கள். நாங்கள் ஒரு சிவில் அமைப்பாக கேட்பது என்னதான் இருந்தாலும் பெட்டி மாத்துறதோ பெட்டி கொடுக்கிறதோ பொது வேட்பாளர் என்ற மேடைக்கு வாங்கும். நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம். ஏன் பெட்டி மாத்துறதை வெளியில நின்று சொல்றீர்கள்? உள்ளுக்கு வந்து பெட்டி மாத்தாம எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு முறை பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழற்ற ஒற்றுமையை நிலைநாட்டுவோம். சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பை பிரிக்க நினைக்கிறத விட எங்களுடைய மக்களின் எங்களுடைய வாக்குகளால் வந்து நீங்கள் ஏன் பிரிக்க நினைக்கிறீர்கள்? உங்களுக்கும் நீங்களும் தமிழர் தானே. தமிழ் பொது சிவில் அமைப்புகளும் முன்னெடுக்கிறவர்களோட நீங்கள் இணையுங்க. நீங்கள் இணைஞ்சு உங்களோட கருத்தை வச்சு இந்த பெட்டி மாற்றாம தடுங்களன். பொட்டி மாற்றாம தடுத்து அதில் இணையாமல் வெளியில நின்று நீங்கள் குரல் கொடுப்பது எங்களுடைய தமிழ் சமூகத்தை சீரழிப்பதான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அது நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பிளவிலை என்று நீங்கள் வெளியில நின்று பழைய கதைக்க கூடாது. உள்ளுக்கு வாங்க. இன்றைக்கு வடகிழக்கிலே இருந்து 100க்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் இதில் இணைஞ்சு பல கட்சிகள் இணைஞ்சு ஒரு பொது வேட்பாளர் தமிழன் ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாது தெரிஞ்சும் எங்களுடைய ஒற்றுமையை ஒன்றுபட்டு சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும், உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்றதுக்கு அப்பால நாங்கள் இனிவரும் காலங்களிலே இந்த தேர்தலிலே ஒன்றுபட்டு நிற்போம். இந்த பொதுமக்களுடைய கட்டமைப்பு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் வந்தால் வடகிழக்கிலே பரந்த காலங்களை போன்று 15க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர்கள் நாங்கள் வெல்வதற்குரிய அடித்தளமாக இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பு இருக்கும். அதற்கு நீங்கள் வெளியிலே நின்று இதை விமர்சிப்பதை விடுத்து நீங்களும் ஒரு தமிழர் நாயகத்தை பிரதிபடுத்துகிறீர்கள். இந்த சிவில் கட்டமைப்புக்கு நீங்க வாருங்க. உங்களை அழைச்சு கொண்டிருக்க நீங்கள் முடிவெடுக்கிறோம் என்று கடைசி வரைக்கும் நின்று நீங்கள் தென்னிலங்கை வேட்பாளர் ஒரு ஆளைத்தான் ஆதரிப்பீர்கள் என்பது மக்கள் ஐயப்படுகிறார்கள். அந்த ஐயப்பாட்டிலே இருந்து தமிழ் சமூகம் சிதைவுபடாமல் எங்களுடைய இப்போதைய ஜனாதிபதி கடந்த காலத்திலே ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுகின்றார் தெரியுமோ? தமிழ் பொது வேட்பாளர் ஒன்றுபடாது, நீங்க ஒற்றுமையா வாங்க, உங்களுக்கு தீர்வத்தாரம், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்வைக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஜனாதிபதியாலேயே வைக்கப்படுகிறது. முதல் அந்த குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வடகிழக்கு தமிழர்கள், தமிழ் சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இடையில வாங்கும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் தமிழர் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க கட்சி வேறுபாடு இன்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஒன்றுபட்டு இந்த குடையின் கீழே வரணும் என்று நாங்கள் வடக்கு கிழக்கு கடற்றொழில் சமூகமாக உங்கள்கிட்ட வேண்டுகின்றோம். வெளியிலே நின்று மாற்று கருத்து கூறி தமிழனை சிதைவுபடுத்துகிறது, தமிழனை விமர்சிக்கின்ற ஒரு நிலையை இனி இந்த தேர்தல் காலத்திலே நீங்கள் கொள்ளாது. நீங்கள் பிடிக்க இல்லை என்றால் தயவு செய்து மௌனமாயிருங்கள். இந்த சிவில் அமைப்புகளும் ஏனைய கட்சிகளும்
எடுத்த முன்முயற்சியை நாங்கள் கொண்டு போகின்றோம். அது நாங்கள் 30 வருஷ யுத்தத்தில் படாததும் இல்லை, அனுபவிக்காததும் இல்லை. இனி தமிழனுக்கு அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இருப்பதே ஒன்று. நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக மீண்டும் தமிழினம் ஒன்றுபட்டு வீறு கொண்டு எழும் என்பதை 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அடியிட்டு காட்ட வேண்டும், அடியிட வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்திதான் இந்த பொது வேட்பாளருக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். நாகராசா வர்ணவனசிங்கம், வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் உபதலைவர். இன்றைக்கு இந்தியாவில இருந்து தொழிலுக்கு வந்த இழுவமடி படத்துக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன நடந்தது என்று சொல்லி சரியான முறையில் எங்களுக்கு தெரியவில்லை. அதிலே நடந்த உண்மையின்படி இந்த மீனவர்களுக்குரிய நாங்கள் ஆழ்ந்த அனுவாதம் தெரிவிக்கிறோம். ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், மற்றவர்களை காணவில்லை என்றார், சில பேர் காயப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சரியான தகவல்கள் கிட்டப்படவில்லை. அவை இந்த உறவினருக்கும் நாங்கள் எங்களுக்கு அனுதாபத்தை தெரிவித்து கொள்கிறோம். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் தானே, நீங்கள் இதில் வராதேங்கோ வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து அழுது உணர்றதை பார்க்க எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏனெண்டா முதலாளிமார் தாங்கள் இருந்தோன்னா அந்த படையில் கூலி தொழிலாளிகளை ஏற்றி விட்டு அதுகளை வந்து இந்தியாவில் வந்து கஷ்டப்பட்டு பிடிபட்டு ஜெயிலில் நடந்து வாடி இப்படி உயிரிழை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏன் பிடிச்ச வாரீர்கள் தான் நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறோம். அதையும் மீறி வாரீர்கள். இன்றைக்கு உண்மையின்படி இந்த பிரச்சனையை வந்து இன்றைக்கு எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் சொல்கிறார், இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆகணும்னு சொல்லி இன்றைக்கு அவர் கடத்தொழில் அமைச்சராக வந்த காலத்திலேருந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் வச்சிருக்கிறது தான். அவைக்கு தகுந்த சில நேரத்தில் அவைக்கு சில ஆதாயங்கள் இருக்கின்றது. அந்த ஆதாயங்கள் அடிப்படையில் இந்த எங்களை 2 பகுதி மீனவரை முட்டை விட்டு இன்றைக்கு எத்தனை உயிர்கள் போய்கொண்டிருக்கு. இந்த உயிர்கள் போகிற மத்தியில் தான் அவர்கள் இந்த தங்கள் இந்த பிரச்சனை தீர்ந்தால் தங்களுக்கு ஒன்றும் கதைக்கிற கொண்டும் இல்லை, இடமில்லை, தாங்கள் ஆதாயம் தேடையிலான்ற கட்டத்துக்கு போயிடும். இந்த பிரச்சனையை அந்த கையில் எடுக்காமல் 2 அரசாங்கமும் பார்த்து கொண்டான் இருக்கு. அது இந்திய அரசாங்கம் சரி, எங்களோட இலங்கை அரசாங்கம் சரி, 2ம் பார்த்து கொண்டான் இருக்கு. உண்மையினோட இன்றைக்கு இந்த சம்பவத்தை பார்க்க எங்களுக்கு சரியான ஒரு வேதனையாக இருக்குது. என்ன உயிர் ஒரு பெருமதியானது. அது எங்களோட உறவுகள், அது யார் போன அவை இந்த உயிர் போனாலும் சரி, எங்களோட உயிர் போனாலும் சரி, உயிர் தான். திருப்பி நாங்கள் அந்த உயிரை பெறையலாம். அந்த குடும்பத்தின் நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு நாங்கள் திருப்பி எத்தனையோ சொல்லியாச்சு. தயவு இனிமேல் தானே இந்த எங்களோட எல்லைக்கு வராமல் நீங்கள் நிறுத்துவோம். நாங்கள் 2 பகுதி மீனவர்களும் கலந்துரையாடி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் பேசிக்கொண்டான் இருக்கிறோம். பாரம்பரிய மீனவரோடையும் பேசுகிறோம், நாங்கள் விசப்படை மீனவரோடையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு குறுகிய காலத்தில் சந்தித்து நாங்கள் கதைக்கிறதுக்கு நாங்கள் பெரிய ஆவலாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது 2 அரசாங்கம் முன்னெடுக்கணும். இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் சரி, இன்னும் அரசாங்கம் சரி, பாதுகாப்பு அமைச்சர்னாலும் சரி, அல்லது வெளியுறவு அமைச்சர்னாலும் சரி, இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் 2 பகுதி மீனவரும் சந்தித்து கலந்துரையாடி இதுக்கு ஒரு திருதி முடிவென்று எடுக்கணும். இல்லையென்று சொன்னால் இப்படித்தான் கடைசி காலப்பரையும் உயிர்கள் போகும், தொழில்களாலையும் வாழ்வாதாரம் அடைஞ்சோடு இருக்குது. இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். அதேமாதிரி இந்திய அரசாங்கம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அங்கே உள்ள கடத்தொழில் அமைப்புகளோட கூப்பிட்டு கதைச்சு இந்த ஒரு பேச்சுவார்த்தையை விரைவில் செய்கிறதுக்கு அவை ஆவலை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, இன்றைக்கு இந்த சீனாவிலிருந்து வழங்கப்பட்ட அரிசி உண்மையின்படி தீபக சைட்டில் இந்த கடலட்டை பண்ணைக்கு எதிராக குரல் கொடுத்த மக்களுக்கு உண்மையின்படி இந்த சீன அரிசிகள் வழங்கப்படவில்லை. இந்த சீன அரிசிகள் வீடு வழியை கொண்டு சில இடங்களில் சில கட்சிகள் வீடுகள் ஒன்றை வச்சு இடவிதமாக 10 கிலோ அரிசி 20 கிலோ அரிசி தங்களுக்கு தெரிஞ்சாங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுதான் அரசாங்கத்தின் நடவடிக்கை. இன்றைக்கு தேர்தல் என்று அறிவித்த பிறகும் இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு அரசியல் கட்சியின் ஒரு வேலை திட்டம். இன்றைக்கு நெடுந்தீவில் போம்பதிகளுக்கு 50 ரூபா, அரிசிக்கு 500 ரூபா வேண்டுறாங்க. ஊராத்திர 70 போம்பதிகளுக்கு 50 ரூபா, அங்கே எக்ஸ்ட்ரா பணம் 250 ரூபா வேண்டுறாங்க. அதே மாதிரி ஊராத்திரையில் போம்பதிகளுக்கு 50 ரூபா, எக்ஸ்ட்ரா பணம் 20 ரூபா 200 ரூபா வேண்டுறாங்க. இந்த பணம் யாருக்கு? இந்த பணம் எங்கே போய் சேருது? அது பார்த்தான்னு சொல்லி அரசாங்க உத்தியோகத்தர் பேர் அந்த சீனா அந்த கொடுத்த அரிசி இந்த உரப்பைகளை பொறுகி கொண்டு தெரிகிறேன். ஏன்னு கேட்டால் சீனாவுக்கு தாங்கள் இதுக்கு கொடுத்தா இது கொடுக்கணுமா, எண்ணிக்கை கொடுக்கணுமான்னு சொன்னால் இதுதான் உங்களோட அரசாங்கத்தை நடவடிக்கை. உங்களது உரப்பை பொறுக்காவிட்ட ஏன் சீனா அரசாங்கம் உங்களுக்கு அங்கேருந்து பொதுவாக அனுப்பிக்க எண்ணித்தானே அனுப்புவான். நீங்கள் இங்கே உங்களுக்கு செஞ்சாங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாங்களும் கொடுத்து போட்டு பைய பொறுகி கொண்டு தெரியுங்க. இது ஊராத்திரையில் தீபகத்தில் இருந்து, ஊராத்திரைன்னு சொல்லலாம், தீபகத்தில் இருந்து இந்த மக்கள் எனக்கு இந்த கடிதம் அனுப்பி கிடக்கு. ஆனால் இப்படி நாங்கள் இந்த கடலட்டை பண்ணைக்கு நாங்கள் குரல் கொடுத்துறாடி எங்களுக்கு இந்த அரிசி வழங்கப்பட இல்லைண்டு
உண்மையின்படி இந்த இது வந்து இந்த மக்கள் சரியான ஆதங்கப்பட்டு தான் இந்த கடிதம் எழுதி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ நான் உடனே பேசினாண்டே ஒரு 4000 ரூபா அரிசி, அதுவும் பண்டிக்கு போகிற அரிசி, இந்த அரிசியை இங்கே சாப்பிட்டால் கிட்டி வருத்தம் அந்த வருத்தம் வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏண்டா போய் அலையறீர்கள் நீங்கள்? 4000 ரூபா ஒரு நாளைக்கு உங்களால் உழைக்க முடியாதோ என்று அவங்க சொல்கிறாங்க. இவங்க இப்படி கொண்டு கடலை டப்பனையை போட்டு இந்த மீன் உற்பத்தியில் நாங்கள் சாப்பாடு கறிக்க மீன் பிடிக்கலாம் கிடக்கிறோம்னே. அப்போ இன்றைக்கு எங்கே குடும்ப நிலையில் எங்கேயோ போய் இருக்குது, எங்களோட வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பண்ட என்ன கேட்குறாங்க? அப்படின்னா ஒட்டுமொத்தமான முறையில் நீங்கள் எல்லாரும் போய் கடத்தொழில் அமைச்சருக்கு முன்னாலே அல்லது உங்களோட டிஎஸ்எஸ்க்கு முன்னாலே போய் உண்ணாவிரதம் இருக்கும். ஏன்னா எங்க கடல் வளம் அளிக்கப்படுது, எங்க கரையோர மக்கள் பாதிக்கப்படுகிறேன்னு சொல்லி இதுதான் என்னால் அவருக்கு அவையை கொடுக்க வேண்டிய அறிவுரைகள். இதற்கு மாதிரி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு எல்லா இடமும் 2 படகு தொழில் வச்சிருக்கிறவைக்கு விலை இல்லை, அரிசி இல்லைன்னு சொன்னால் அவன் 2 தொழிலை வச்சுக்கான். ஒரு தொழில் இல்லாட்டி ஒரு தொழிலை செய்வான். 2 படகு ஒரே நேரத்தில் போகிற இல்லையா அங்கே தொழிலுக்கு? இப்போ 2 படகு ஒரு வந்து ஒரே நேரத்தில் தொழிலுக்கு போகிற இல்லை. இப்போ இன்றைக்கு சூடா விலையை வச்சுக்கான், சூடா இல்லை இல்லாட்டி வேறு ஒரு தொழிலை வச்சு அதை செய்யத்தான் போகிறான். அவன் சூட வர மட்டும் அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் குடும்பத்தை யார் பார்க்கறது? அவன் 2 படகு வச்சிருந்தால் அவன் சட்டத்தில் அரிசி இல்லையா விலை இல்லையா? ஏன்னா இவ்வளவு வேலை நீங்கள் நான் தூக்கி விட்டுறீங்க. வந்து இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இவ்வளவு காலமாச்சு, எவன் இந்த மக்களுக்கு உதவி செய்தவன்? எவன் என்றாலும் பிறப்பிட்ட நீங்கள் சொல்லிட்டு பார்ப்போம் நான் இப்படி செய்தான்னு சொல்லி. அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அது அமைச்சராக இருக்கட்டும், கடத்தொழில் அமைச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த மக்களுக்கு இந்த மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் செய்கிறாங்க. இன்றைக்கு முற்று முழுதாக நீங்கள் சட்டவிரோதமான தொழிலுக்கு அனுமதியை வழங்கி இன்றைக்கு எங்கள் இந்த கடல் வளத்தை முற்றா நாசப்படி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூடேந்த விலை 100 ரூபா 120 ரூபா 50 ரூபாய்க்கு வந்துட்டுது. சுருக்கு வரை அடிச்சு கொண்டான்னு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்க முடியாது. அங்கே நேவியை கேட்டால் நேவி சொல்கிறார் எங்களுக்கு அனுமதி வழங்க பிடிக்கிறாங்க, அனுமதி இல்லைன்னு சொல்லி. இதே இந்த முல்லைத்தீவில் அந்த கட்சியின் ஒருத்தர் தான் சொல்கிறார், தாங்கள் 15-16 நாளாக நேவிக்கு அறிக்கை, நேவி இப்படித்தான் சொல்கிறான், எங்களுக்கு அனுமதி வரையில்லை, நாங்கள் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி. இதே ஏடி சொல்லியிருக்கிறார். அந்த ஏடி விளக்கமாக சொல்லியிருக்கிறார். பிடிக்கிற மீனை பெருமீன் கொழும்புக்கு எதிராக மற்ற மீன் எளிய விலைக்கு விற்கிறாங்க, பிச்ச மீனை கொட்டுறாங்கன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு வடை வேண்டி சாப்பிட்றோம் 80 ரூபா, ஆனால் சூடை இந்த விலை 50 ரூபா. இந்த மக்கள் இந்த எண்ணெய் விலையில் எண்ணெய் அடித்து கொண்டு போய் சூடையை பிடிச்சது 50 ரூபாய்க்கு தான் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தின் நிலைமை என்ன? ஆனால் அமைச்சர் ஒரு பதிலும் சொல்லலை. அமைச்சருக்கு முன்னால் கேட்ட கேள்வி, ஆனால் அமைச்சர் இந்த விதமான பதிலும் சொல்லலை. அப்போ நீங்கள் பிள்ளையை நுள்ளி விட்டு தொட்டிலே மாட்டி கொண்டிருக்கிறீர்கள். இன்றை வரையும் அமைச்சராக வந்து எந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சவர்? கடத்தொழில் மக்களுக்கு ஒரு பிரச்சனையாவது தீர்த்து வச்சுக்காரா? நாங்களும் வந்து உண்மையின்படி ஆரம்பத்தில் கடத்தொழில் அமைச்சர் வந்தோடனே சந்தோஷப்பட்டு நாங்கள் கடவுளை வந்திருக்கிறேன், நாங்கள் எங்களோட பிரச்சனை இந்த மக்களது பிரச்சனை தீர்ப்பார், இவரோட நின்று நாங்கள் எங்களோட பிரச்சனை தீர்க்கணும் என்று நாங்கள் நின்றுறாங்க. ஆனால் நாங்கள் சொன்ன ஒன்று கூட நிறைவேற்றில்லை. அப்படியாக ஒருத்தர் அமைச்சர். ஆனால் சிங்கள அமைச்சர் இருந்தால் நாங்கள் எத்தனையோ செய்து காட்டியிருப்போம். 10 கோரிக்கைன்னா 5 தானே நாங்கள் செய்து முடிவெடுத்திருப்போம், முடிச்சிருப்போம். இந்த கலங்கரை விளக்கம் இந்த திருச்சி சொல்லி கேட்டாங்க, அவங்க திருத்துறாங்க, திருத்தவும் முடியலை. ஆனால் எங்கேயோ இருந்து தென்னிலங்கையிலிருந்து வர மக்கள் டூரிஸ்டாக விடுறாங்க, எங்கட பள்ளிக்கூட பிள்ளைகள் அதில் போய் பார்க்க போனால் விடுறாங்க இல்லை. அப்போ இதுலேயே இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனை போயிருக்குன்னு பாருங்க பார்ப்போம். இன்றைக்கு அந்த திருத்தி அமைச்சாலே அங்கே யாரும் பார்வைக்கு வேணால் போயிடாது. அப்போ இவ்வளோ எல்லா பிரச்சனைகளை வச்சு கொண்டு வந்து இந்த கடலணையை கட்டி தர சொல்லி கேட்டுறாங்க, போகிற படங்கள் போய் வர பாதைகளை அமைச்சு தர சொல்லிக்கிட்டாங்க. ஒன்று கூடவே செய்ய முடியலை. சீனாட்டையும் அவர்கிட்டையும் காசை வேண்டி கொண்டு கடல் பண்ணியை காலி கொடுத்து போட்டு நீங்கள் உங்களை தான் நிரப்பி கொண்டிருக்கிறீங்க. இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒன்றத்தன் எவனாவது சொல்லட்டுக்கு அது கடத்தொழில் அமைச்சர்லேருந்து பாராளுமன்ற உறுப்பினர் எவனாவது குரல் கொடுக்கட்டுக்கு நான் இந்த தொழில் மக்கள் இந்த வாழ்வாரத்துக்காக இதை செய்தான் இதை எப்படி சொல்லுவாங்க? இன்றைக்கு சீனாட்டை கையேந்தி தான் இந்த அரிசியை கொடுக்குறீர்கள். ஏன் இந்த அரிசியை இந்த கொள்கை ஒரு சேர்ந்து கொடுத்துருக்கலாம் தானே? அவரோட காசு சீனாட்ட காசை வேணும் 1500 மில்லியனா 50,000 மில்லியன் வேண்டும். அந்த காசை வேண்டி இந்தியா அந்த அரிசியை கொள்கை செய்திருக்கலாம் தானே? இன்றைக்கு மக்கள் சந்தோஷமாக வேண்டி சாப்பிட்டு இருக்கும். இன்றைக்கு சீனா அவனால் கழிக்கப்பட்ட அரிசியை கொண்டு எங்கட மக்களுக்கு கொடுக்குறீர்கள். அதுவும் வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர் தான் கொடுக்குறீர்கள். ஏன் தென்னிலங்கையில் இருக்கிற மீனவரை கொடுக்கல? ஏன் அந்த மீனவர் இல்லையோ? ஏன்னா இந்த அரிசியை வேண்டி சாப்பிட்டு இவங்க செத்தான வயிற்றால போன என்ன எப்படி போனாலும் வடக்கு கிழக்கு தான் பாதிக்கப்பட போகுது. அது நல்ல அரிசியோ கெட்ட அரிசியோ அதுங்களே தெரியாது. சில மக்கள் சொல்கிறார்கள், சில கருத்துக்கள் சொல்கிறார்கள், அது தண்ணீரை போட்டு கரை இது ரெண்டு சில பேர் சொல்கிறாங்க. அது அரிசி வேண்டி சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த அரிசி நிலைமை எவ்வளோ எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த காசை கொண்டு இன்றைக்கு போட்டு தான் இன்றைக்கு எங்களோட வர்த்தக சங்கக்காரருடைய கடைக்காரர் முன்னுக்கு வந்திருப்பாங்க. எங்களோட விவசாயிகளுக்கும் ஆதரவாக இருந்திருக்கும். அரிசி வழியில் வகையில் இந்த அரிசி எவ்வளோ பெருமதியாக இருந்திருக்கும். மக்களின் சந்தோஷமாக சாப்பிட்டுருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கு விலையும் நீங்கள் எங்கே இருந்து ஒரு திறக்கிறீங்களே இங்கே இருக்குது தானே கம்பெனிகள். இங்கே உள்ள கம்பெனிகள் ஓடரை கொடுத்து எடுத்து இங்கே கொடுங்கவன். அப்போ இன்றைக்கு வந்து அந்நிய செலவானி எங்கே போதும்? எங்கள் நாட்டுக்கு நிற்க போதும்.
இன்றைக்கு அவன் அந்த 1500 மில்லியன் இங்கே வந்திருந்தால் இன்றைக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கும். இதெல்லாம் பிறகு கேட்டால் அந்நிய செலவாணி நாங்கள் என்ன டாலர் வரணும் எங்களுக்கு இங்கே அந்த அந்நிய செலவாணி அட்டை அனுப்பணும், அவை அந்த இது அனுப்பணும். என்ன செய்ய நீங்கள் இன்றைக்கு இதாலே என்ன செய்ய இன்றைக்கு எங்களது கடல் வளம் தான் நாசமாக போயிருக்கு. அதுக்கு ஆளுநர்ல இருந்து எல்லாரும் தான் துணை போய் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு இந்த மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறதுக்கு என்னத்தை செய்ய நீங்கள் ஒரு தராது பாதிரம் கிடைக்கும். எந்த அரசியல்வாதிகள் எந்த அரசாங்க அதிபர்களாக இருக்கட்டும் இதே கட்டத்தில் போகமா இருந்தாலும் உண்மையா எங்களுக்கு சந்தோஷமா நாங்கள் இந்த மீனவர் எல்லாரும் இன்னும் ஒற்றுமையா ஒரு பலமாக இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் உடைச்சு சிதறடிக்கப்பட்டு எல்லாம் சின்னாபனமாக்கப்பட்டிருக்கு சில கட்சியாக. என்னென்ன கண்டனங்கள் நீங்கள் கூட கையாள மிச்சம். ஆனால் தமிழ் மக்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தங்களுக்கு செஞ்சாக்களை போடுகிறேன் ஒவ்வொரு அமைப்புகளில் கூப்பிட்டு போடுவோம் எல்லாம் கல்லெலுங்காடணும் முழுக்க கல்லெலுங்காடணும். சுனாமியில் தண்டை பண்டாடி செய்திருக்க மற்றவர்கள் நகையை அறுத்து கொண்டு போகணும். MBBSல வந்து தேங்கானியை களவெடுத்து போட்டு பிடிபட்டு பூரா வீடு விடாம வேண்டி திருப்பி கொடுத்து வரும். இப்படி எத்தனை பேரை தான் கல்லெலையும் காடலையும் தானே அதில் போட்டு வச்சிருக்கிறீர்கள். அப்போ இன்றைக்கு அவங்கள இந்த சம்மேளனமோ இல்லை சமாசமோங்கிற கடத்தொழில் மக்களை முன்னு கொண்டு வர போகிறாங்க. சரி அன்றைக்கு உண்மையின்படி நேவிக்கான ஒரு தற்செயலாக உயிரிழந்தது. இன்றைக்கு நீங்கள் குருநகரில் போய் அந்த நேவிக்குரிய போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இரங்கல் சொல்லி அவங்களோட இந்த ஊர்வலத்திலையும் போனீங்க. இன்றைக்கு இந்த நேவியால் என்ன நடந்தோ தெரியாது. இன்றைக்கு இந்தியா மக்கள் 2 பேர் செத்துருக்கிறேன். ஒரு ஆள் செத்து பொடி எடுத்திருக்கா, மற்றாக்கள் நிலைமை எங்களுக்கு தெரியாது. இதுக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும்? இதுக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்களா, ஒரு இரங்கல் தெரிவிச்சீங்களா? இந்த அமைப்பு இன்றைக்கு இந்த குருநாளுக்கு போனது இன்றைக்கு அங்கே போய் நீங்கள் இரங்கல் தெரிவித்தீங்க, ஊர்வலத்திலே கலந்து விடுங்க. இன்றைக்கு இந்த இந்தியா மக்கள் அது எங்களோட உறவுகள், இந்த உறவுகளுக்கு ஒன்று நடந்ததுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? எந்த குரல் கொடுத்துறீங்க? ஆறுதல் சொன்னீங்களா? ஒரு இரங்கல் தெரிவித்தீங்களா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன சொன்னால் கட்சி இந்திய ஆக்கள், கட்சியால் போடப்பட்ட ஆக்கள், நீங்கள் சொன்ன செய்யும் கிளிப்பிள்ளைகள், கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்கிற ஆக்கள் நீங்கள் தயவு செய்து இனிமேல் நாங்கள்